ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம என்னோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த டைம் வந்து என் பர்த்டே எனக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு அன்னைக்கு வர முடியல அவரால். ஸோ அவருக்கு அங்கே பெங்களூரில் ஆஃபீஸ், அவர் அங்கே இருந்தார், நாங்கள் இங்கே. ஸோ வந்து பெருசாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் நார்மல் டே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான், அப்பா, பாப்பா 3 பேரும் வந்து பக்கத்தில் இருக்க சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போனோம். அங்கே போனப்பே நினச்சிட்டு போனேன், நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் வீக் ஹஸ்பண்ட் வரப்போ கூட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே போனோம். லேட்டாக வேறு போயிட்டோமா, போய் பார்த்தா அங்கே வந்து நடை சாத்திட்டாங்க. சரி, ஓகே, கோயிலுக்கு வந்துட்டோம். பிரகாரத்தில் இருக்கிற மற்ற சாமியெல்லாம், குட்டி குட்டி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரகாரத்தை 2 தடவையும் சுற்றிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேக் அண்டு எனக்கு வந்து ஃப்ளவர் பொக்கே வந்து ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லி நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கேக் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர். அண்ட் அதில் வந்து ஃபுல்லாக சாக்லேட்டில் அந்த க்ரீம்லேயே வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க. ஏதோ இந்த ஃப்ரெஞ்ச் க்ரீம், சாக்லேட் க்ரீம் ஏதோ சம்திங் சொன்னார். எனக்கு சரி அதெல்லாம் மறந்துட்டேன். நான் என்னன்னு கேட்டு டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சு. வேறு எந்த ஒரு க்ரீமுமே அதில் ஆட் பண்ணல, வெறும் இந்த சாக்லேட் அந்த சாக்லேட் க்ரீம் தான். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அண்டு அவங்க வாங்கி கொடுத்த பொக்கே நல்லா ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து ரோசஸ்லாம் இருந்துச்சு. அது அந்த சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதை வச்சுட்டு நான் மட்டும் தனியாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன், ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் கேக் கட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் ஃபேமிலியில் இருக்க பெரியப்பா, சித்தப்பா, நாங்கள் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, நாங்கள் எல்லோரும் பெரியப்பா, சித்தப்பா எல்லாருமே கூப்பிட்டு எப்பயுமே கேக் கட்டிங், யாருக்கு எங்கள் வீட்டில் பர்த்டே அப்படின்னாலும், பர்த்டேயில் என்ன ஃபங்க்ஷன், வெட்டிங், ஆனிவர்சரி இந்த மாதிரி எதுனாலும் கேக் கட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே எல்லாருமே வந்து நாங்கள் ஜாயின் ஆகிடுவோம். எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ணி கேக் சாப்பிட்டோம். பாப்பா எப்படி அவள் பர்த்டே ஃபங்க்ஷன் கேக்கை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும், இல்லாட்டினும் ரொம்ப ஆசையாக பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாலும், இங்கே என்னோட பர்த்டே எனக்கு கேக் ஊட்ட வந்தாக்க அவள் கையை பிடிச்சி இழுத்து அவள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். பார்க்கவே செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. ஓகே, பர்த்டேயில் ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டாஸ்க்காக வந்து சின்ன பேப்பரில் எழுதி போட்டு எல்லாத்தையும் ஆளுக்கு ஒவ்வொன்று எடுக்க சொல்லி பெரியவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன அந்த சீட்டில் என்னென்ன டாஸ்க் வருதோ அதை வந்து பண்ண சொன்னோம். அது கொஞ்சம் ஃபன்னியாக போச்சு. ஆக்சுவலி வந்து நம்ம மைக் வந்து இப்போ தான் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு வந்து என் பர்த்டே அன்னைக்கு எடுத்த vlogல வந்து மைக் இல்லாதனால கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன இருக்கு படி? சாங் உனக்கு சாங் வந்துச்சா? பாடு பாடு, ஏதாச்சும் உன்னோட ஃபேவரட் சாங் பாடு. பரவாயில்ல, பாடுங்க. அங்க பர்த்டே ஃபங்க்ஷன்ல பாடுங்க. சரி பாடு. இருமா, சரி நீ அப்படியே யோசிச்சுட்டு பெரியம்மாக்கு போய் குடுறியா? அடுத்து உனக்கு என்ன வருதோ நீ அதை பண்ணணும். என்ன இருக்கு ஆமா, உனக்கு உன்னோட ஃபேவரட் பர்சன் யாருன்னு சொல்லணும். மாட்டினியா? ஓ பாரா, யாரு அப்படின்னா உன்னோட? ஓ பாரா,
அடுத்து சரிப்பா. ஓகே ஓகே. நோ நோ நோ, நீ அதெல்லாம் சூஸ் பண்ண. அப்படி ஒன்றும் பெருசா இல்லை. என்ன வந்திருக்கு? டைலாக். அப்படியா? எங்க எதையாவது சொல்லு பார்ப்போம். என்ன இருக்கு? ஃபேவரட் இன்சிடென்ட். உனக்கு பிடிச்ச உன் லைஃப்ல இருங்க கேளுங்க. உன் லைஃப்ல உனக்கு பிடிச்ச ஃபேவரட் இன்சிடென்ட். நான் பிறந்த. ஓ சூப்பர் சூப்பர், வேற லெவல். என்ன உனக்கு என்ன வந்திருக்கு? ஏதாவது மூவி வந்து நீ நடிச்சு காட்டு. அத வந்து உன்னோட பிரதர்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். ஏதாச்சும் நடிச்சு காட்டு. வா. ஏதாச்சும் படத்தை, ஏதாவது படம் பேர் வந்து போய் சொல்லுடி. இங்க வா. ஈஸியா. இப்ப நீ பாட்டு பாடு. நீ நடிச்சு காமி. ஆமா, பாட்டு பாடு. பாட்டு ஏதாச்சும் உனக்கு ஃபேவரட் சாங். ஓகே ஓகே, போதும். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா, இந்த பக்கம் வந்துரு. ஆமா, படம் நீயாவே படம் சூஸ் பண்ணிக்கிறேன். நாங்க சொல்லிட்டா டயலாக்லாம் கிடையாது, வாய பேசக்கூடாது, ஆக்ஷன்ல தான். கண்டுபிடிங்க என்ன. என்ன படம் சொல். கரெக்டா? இன்னொரு வாட்டி வேற ஏதாச்சும் ஏய் சொல்ல கூடாது. கண்டுபிடிங்க. ஜெயிலர். சரிங்க. சாங் உங்களுக்கு ஈஸியா வந்துச்சு. பாடுவீங்கல்ல, நீங்க பாடுங்க. ராம் பாட்டு பாடுங்க. பிடிச்ச ஃபேவரட் இன்சிடென்ட் உங்க வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஃபேவரட், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சூப்பர். ஃபேவரட் இன்சிடென்ட். நிறைய இருக்கு. மேரேஜ் முடிஞ்ச அன்னைக்கு, மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஈவினிங் எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இருந்தது. அதுதான் ஃபேவரட் இன்சிடென்ட். எல்லாமே கரெக்டா முடிஞ்சிச்சு, எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு ரிலீஃப், ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சது. அதுதான் ரொம்ப ஃபேவரட் இன்சிடென்ட். அதுக்கப்புறம் ஜுஜா கன்சீவ் ஆனது ரொம்ப பெரிய ஃபேவரட் இன்சிடென்ட். அப்புறம் பாப்பா பிறந்தது ரொம்ப என்ன வந்திருக்கு. ஓகே, பிப்ரவரி மாதத்தில் 2 நல்ல ஃபேவரட்டான இன்சிடென்ட் வந்துட்டு என் லைஃப்பில் என்னன்னா, ஒன்று வந்து பிப்ரவரி 10ஆம் தேதி எங்கள் அக்காவுக்கு பொண்ணு பிறந்தது. இன்னொன்று பிப்ரவரி 2ஆம் தேதி எங்கள் தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சது. அது ரெண்டுமே என்னோட ஃபேவரட் இன்சிடென்ட். 2024 போன வருஷம். ஓகே, டைலாக். என்னோட ஃபேவரட் டைலாக் என்னன்னா, இல்லை தெரியல.
அன்னைக்கு ஆக்சுவலி சாமியே பார்க்கல தெரியுமா? அன்னைக்கு வரப்பே நினச்சேன் அடுத்த வாரம் நீங்கள் வரப்போ உங்க கூட வரணும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் உடனே பார்க்கலாம். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video. Bye.